அவருடைய கடைசி படம் ரசிகர்கள் ஆரவாரமா இருக்காங்க. அப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தானே ஆகணும். இன்னொரு பக்கம் படம் அவரோட வணிகம் ஸ்டேட்டஸை தான் அவரை நான் மைனஸாக சொல்லலை, அவர் ஸ்டேட்டஸை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஜனநாயகன் படத்துக்காக வேண்டி அவங்க ஒரு ஒரு டீசரு, ஒரு சாங்கு, ஒரு சாங்கோட கூடிய டீசர் வெளியிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது என்னென்னா, விஜய் அண்ணா நீங்கள் நடிக்கிறது நிறுத்த போகிறாரா? அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவர் சிஎம் ஆயிடுவாரா, அரசியலில் பெரிய தலைவர் ஆயிடுவாரா, அப்படிலாம் அவங்க யோசிக்கலை. விஜய் அண்ணா படம் இது கடைசி படமா, விஜய் அண்ணா நீங்கள் மறுபடியும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் அதில் பதிவு செஞ்சுருக்கிறான். ஏன்னா ஒரு சினிமா நடிகனை பொறுத்தவரையில் அவன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகள்லையும் நம்மளோட கூட வரான். நான் காலேஜ் படிக்கும்போது காதலுக்கு மரியாதைன்னு படம் வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒரு படம் வந்துக்கிட்டே இருக்கும். பூவே உனக்காக வந்துச்சு அதுக்கு முன்னாடி, அப்புறம் காதலுக்கு மரியாதை. அவர் காலகட்டம், அந்த காலகட்டத்தில் ஒரு லவ் டுடே வந்துச்சு. இப்போ ஒரு லவ் டுடே வந்துச்சு இல்லையா, பிரதீப் ரங்கநாதன். அது மாதிரி ஆக்சுவல் வந்து அவரது தான். ஆமாம், முதல் லவ் அது வந்து அவருடைய படம். முதல் லவ் டுடே வந்து அவர் தான். காதலி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்பாவுடைய மரணத்தை தவற விட்ட ஒரு இளைஞன் எப்படி மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை.